சிபிஐயில் என்கொயரி முடிஞ்ச உடனே பிரச்சாரத்தை அப்படி மேலே எந்திரிச்சார். டைவர்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம பிரச்சனை. ஏன்னா அவ்வளோ கோவம் உள்ளே இருக்கு. அப்போ மேலே எந்திரிச்சாரு. அப்படி எந்திரிச்சு மேலே நின்று ஆரம்பிக்கலாமான்னு கேட்டார். அப்படி மேலே எந்திரிச்சு என்ன பண்ணாருன்னா சிபிஐ ஆஃபீஸ்குள்ளேருந்தே மேலே எந்திரிக்கிறாரு. அண்ணனுக்கு தைரியம் இருக்கு, அது வேற மாதிரி தைரியம். அப்போ எந்திரிச்சு அந்த கேட்டுக்கு வெளியே வந்து மேலே பார்த்துட்டு அங்கே 2000 பேர் இந்த கையை காமிச்சிட்டு பத்திரமா இறங்கிட்டு, இது போதுமா அப்படின்னு கேட்டார். இது போதும்னு அப்படின்னு நானும் சொன்னேன். அப்ப இன்னுமேட்டு இந்த எஸ்ஓபி இதெல்லாம் கிடையாதுல்ல அப்படின்னு கேட்டார். எங்க வேணா போலான்னா தேர்தல் கமிஷனோட ரூல்ஸ்ல எல்லா தலைவர்களும் எந்த ரோட்டுக்கு வேணா போல. நான் இன்னுமேட்டு ஒவ்வொரு நொடியும் நான் மக்கள் கிட்ட இருக்கணும், வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டார். கூடி சீக்கிரத்துல உண்மையான ஆலையை தமிழகம் முழுவதும் இருக்க நெடுஞ்சாலைகளை நீங்க பாப்பீங்க. மக்களுடைய கூட்டத்தை நீங்க பாப்பீங்க அவருடைய வருகையை நோக்கி வரும் பொழுது. அதுதான் பயம். சரி, டெல்லியில பிரச்சாரத்தை அண்ணன் ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது மாடல் கோடு வந்துருச்சு. எங்க முதல் கூட்டத்தை போடலான்னு யோசிச்சோம். இந்த தீய சக்திக்கு முதல் காரணம் யாரு? இந்த கொடுமையான ஆட்சிக்கு முதல் காரணம் யாரு? இந்த 4.5 வருஷம் எதுவுமே செய்யாம நாடகமாடி டிராமா பண்ணது யாரு? இந்த டிராமா கம்பெனியை ஒழிக்கணும்னா கொளத்தூர்ல இருந்தா முதல்ல ஆரம்பிக்கணும். எங்களுக்கெல்லாம் பயமே கிடையாதுயா. நீ என்ன வேணா பேசிக்கோ, அவதூறா பேசிக்கோ. ஆதவர்ஜனா இப்படி, ஆதவர்ஜனா குடும்பம் அப்படி, ஆதவர்ஜனா மாமனார் இப்படி, என்ன வேணா பேசிக்கோ. காதை கேட்காது, போய்கிட்டே இருப்போம். எங்க குறிக்கோள் என்ன? சென்ட் ஜார்ஜ் கோட்டையில அண்ணனை சைன் போட வைக்கணும். அவ்வளவுதான் எங்க குறிக்கோள். இந்த அள்ளு சில்லற பேசுறதுக்கெல்லாம் பதில் கொடுக்கலாம் எங்களுக்கு டைம் கிடையாது. மொதல்